நீங்கள் நீங்கள் சொன்ன அவ்வளவு விஷயத்திலுமே பதிலும் அடங்கி இருக்கின்றது. நீங்கள் கூறியது போன்று தமிழீழ விடுதலை புலிகள் அரசாங்கம் என்ன செய்ததோ அதற்கு பதிலடியாக ஸ்ரீலங்கா தமிழீழ விடுதலை புலிகள் சில காரியங்கள் ஈடுபட்டார்கள். அந்த காரியங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்தது. தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அற்றவர்கள் என்று சொல்ல சூழ்நிலையை உருவாக்கியது. சர்வதேச ரீதியாக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான அவர்களுக்கு எதிரான ஒரு போக்கு தென்பட்டது. ஆகவே அவை எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தில் எடுத்து செயற்படுவீர்களாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இன்று அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த இராணுவ கட்டுமானங்கள் எங்களிடம் இல்லை. ஆகவே அரசாங்கம் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கான பதிலடியை எங்களால் கொடுக்க முடியாது என்பதை உலகம் புரியும், எல்லோருமே புரிந்து கொள்வார்கள். ஆகவே இந்த நிலையில் நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் செயற்படுகின்ற பொழுது அரசாங்கம் நாங்கள் இவற்றை எதையும் குழப்பவில்லை என்பதையும் சர்வதேச ரீதியாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதனையும் கொடுப்பதற்கு லாயக்கு இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வகையில் எமது செயற்பாடுகள் என்பது எடுத்தேன் கவிட்டேன் என்று சொல்லி இல்லாமல் அது ஒன்றில் தீர்வை எட்ட வேண்டும். இல்லாவிட்டால் சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை அரசாங்கம் தொடர்பான உரிய புரிதல் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமது நிகழ்வுகள் அமைய முடியும். அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அது விடுதலை புலிகளுடைய காலத்திலும் இதே பிரச்சனைகள் இருந்தன என்பது உண்மை. ஆக நாங்கள் இந்த பிரச்சனைகள் ஒரு வகையில் கையாள முயல்கின்றோம். அது கையாளப்படலாம். அரசாங்கம் அதனை ஒரு ஒரு அற்பத்தனமான விஷயமாக கைகளை விட்டும் போகலாம். ஆனால் இந்த விடயங்களையும் நாங்கள் சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். நிச்சயமாக நாங்கள் இங்கிருக்கக்கூடிய சர்வதேச சமூக உறுப்பு நாடுகளை சந்திக்கின்றோம், தூதுவர்களை சந்திக்கின்றோம், அவர்களுக்கு இது தொடர்பான விளக்கங்களை கொடுக்கின்றோம். அடுத்து வருகின்ற வாரங்களில் நாங்கள் இவர்கள் எல்லோரையும் சந்திக்கவும் இருக்கின்றோம். நிச்சயமாக தொடர்பான சரியான விளக்கங்களை கொடுக்கவும் இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் பழையனவற்றில் இருந்து கற்றுக்கொண்டு ஒரு புதிய, அதாவது தமிழ் மக்கள் தமது உரிமைகளை அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையை நோக்கி, அது இலங்கை அரசாங்கம் தரமாட்டாத அப்பால் தரக்கூடிய சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு தான் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் என நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் தான் நமது 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்திருக்கின்றன. ஆகவே இலங்கை அரசாங்கம் எதனையும் இந்த கடந்த காலங்களில் நமக்கு ஒரு கசப்பான வரலாறு இருக்கின்றது. இந்த கசப்பான வரலாறுகள், கசப்பான உணர்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும். இலங்கை அரசாங்கம் எவ்வளவு தூரம் எம்மை நோகடித்திருக்கின்றது என்ற விடயங்கள். அதே சமயத்தில் எம்மாலும் சில சந்தர்ப்பங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் புத்தி சாதுரியமாக நடக்காத சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கின்றது. இது எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். ஆகவே நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் ஏமாற்ற மாட்டாது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இது எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டோம். பேச்சுவார்த்தைக்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், ஒரு தீர்வு எட்ட முடியுமோ எட்டப்படாததற்கு அப்பால் சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். இந்த இடத்திலே இவ்வாறான ஒரு நெருக்கடியான நிலையிலே இந்த தமிழ் கூட்டமைப்புக்குள் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒற்றுமை முயற்சிகளிலே சில அசௌகரியங்கள் அல்லது சில மனக்கசப்புகள் அல்லது சில அறிக்கை போர்கள் அண்மை காலத்திலே இடம்பெற்று இப்பொழுது மீண்டும் ஓய்வுக்கு வந்திருக்கிறது. அந்த ஒற்றுமை முயற்சிகள் தமிழ் கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற நெருக்கமான சூழல் அல்லது அந்த ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் எல்லாம் களையப்பட்டு புரிந்துணர்வுகள் ஏற்பட்டு இப்பொழுது தமிழ் கூட்டமைப்பு முன்னோக்கி செல்வதென்று எடுக்க முடியுமா, அல்லது இன்னும் அதற்குள் உலக ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக ஒரு கூட்டமைப்பு என்று வருகின்ற பொழுது பல கட்சிகள் இருக்கின்றன. ஒரு குடும்பத்திற்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டமைப்பு பல்வேறுபட்ட கட்சிகள் சேர்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் இருக்கும் என்பது தவிர்க்க முடியாது. இன்னும் ஒரு வகையில் கூறுவதாக இருந்தால் அது ஒரு ஜனநாயக பாரம்பரியத்தில் அது சாத்தியமானதும் கூட. முரண்பாடுகள் எல்லாம் முற்றுமுழுதாக கலைந்துவிட்டு வந்திருக்கின்றோம் என்பது அல்ல. ஆகவே ஆனாலும் கூட நாங்கள் ஒருமித்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த தேர்தல் வந்த பொழுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று சொன்னது உண்மை. அது தொடர்பாக சில அறிக்கைகள் வெளிவந்தன என்பதும் உண்மை. அது தொடர்பாக நான் இங்கு விலாவாரியாக விவாதிக்க விரும்பவில்லை.
ஆனால் அந்த விஷயங்களுக்கு பின்பாக எங்களுடைய அதி உயர்மட்ட குழுக்களோ அதாவது வந்து கூட்டமைப்பை சேர்ந்த குழுக்களோ அல்லது பாராளுமன்ற குழுவோ இன்னும் கூடிய இந்த தீர்மானத்துக்கும் வரவில்லை. ஆகவே அந்த விடயங்கள் அவ்வாறே இருக்கின்றன. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமான எல்லா நன்மைகளையும் கருதி அந்த விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் நாங்கள் இந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் தீர்க்கப்படுவதற்கான காலங்கள் வரும் என்ற எதிர்பார்ப்போடு அதே சமயம் நாங்கள் தமிழ் மக்கள் தமது உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த இணைந்து செயற்படுவதற்கான அந்த நிலைமைகளையும் நாங்கள் அனுசரித்து போக வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த செயற்பாடுகளும் இருக்கின்றது. ஆகவே நான் நம்புகின்றேன் சரியான சூழல்கள் வரும் பொழுது இந்த விஷயங்கள் பேசப்படும். ஏனென்று சொல்லி சொன்னால் விஷயங்கள் பேசி அதுக்கான தீர்வுகள் எட்டப்படுகின்ற பொழுதுதான் நிலைமைகள் சுமூகமாக எந்த விதமான சங்கடங்களும் இன்றி நாங்கள் ஒரு முன்னேற்றகரமாக ஒரு புரோக்ரஸிவ் ஒரு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே இங்கே நாங்கள் உண்மையாகவே ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த ஒலிபரப்பை கேட்பவர்களுக்காகவும் சரி அல்லது புலம்பெயர்ந்த மக்களுக்காகவும் சரி நான் கூறிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால் முரண்பாடுகள் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரே கட்சியாக செயற்பட முடியும். முரண்பாடுகள் ஏதோ ஒரு வகையில் எல்லோருக்கும் இருக்கின்றது. முரண்பாடுகளை கலைந்து ஒரே கட்சியாக ஒரு காலகட்டத்தில் பல்வேறுபட்ட குழுக்கள் பல்வேறுபட்ட கட்சிகள் பல்வேறுபட்ட இயக்கங்கள் இருந்தன. இன்று அந்த தேவை முடிந்து விட்டதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நாங்கள் ஒரே அணியாக ஒரே குரலில் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என நாங்கள் கருதுகின்றோம். ஆனாலும் கூட அப்படி ஒரு சிலர் கருதினாலும் கூட இன்னும் ஒரு சிலர் இல்லை, தமது கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய பேரும் புகழும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற போக்கில் வாதிடக்கூடியவர்களும் சேர்க்கப்படக்கூடியவர்களும் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் உழைத்து தள்ளிவிட முடியாது, அவர்களை முனைத்து செல்ல வேண்டும். ஆகவே இப்படியான முரண்பாடுகள் இதிலும் விட மேம்பட்ட வேறு பல முரண்பாடுகளும் வரும். இவை தீர்க்கப்பட வேண்டும், தீர்த்து ஒன்றாக நாங்கள் இயங்க வேண்டும் என்ற அந்த மையப்புள்ளியிலிருந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். முரண்பாடுகள் வராது எல்லாமே முடிந்து விட்டது என்று நாங்கள் கற்பனை பண்ணால் அது தவறானது. ஒவ்வொரு கட்டத்திலும் முரண்பாடுகள் வரலாம். அந்த முரண்பாடுகள் நட்பு ரீதியாக பேசப்பட வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும், நாங்கள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தினுடைய தேவை. இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது வடக்கிலும் கிழக்கிலும் பாரிய வெள்ளம் மீண்டும் மனித பேரவலங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. யுத்தம் ஒரு புறமாக மக்களை ஒதுக்கிக் கொண்டே விட மறுபுறம் இயற்கையும் இப்பொழுது மக்கள் மீது சீற்றம் கொண்டிருக்கிறது. இந்த பாரிய அனர்த்தத்தின் நிலைமைகளை தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள்? அதற்கு அரசாங்க தரப்பிலே எவ்வளவு தூரத்துக்கு அவை கவனத்தில் கொள்ளப்படுகின்றன? அல்லது அது குறித்து நீங்கள் சர்வதேச ரீதியாக இவர்களை மீண்டும் அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையை திருப்புவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ராஜதந்திர அடிப்படையில் செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது செயற்படுகிறீர்களா? உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு பாரிய வெள்ளம் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் ஏற்பட்ட பொழுது உடனடியாகவே நாங்கள் செயற்பட்டு இந்திய அரசுடன் தொடர்பு கொண்டு மக்களுக்கு தேவையான மருந்து வகைகள், தண்ணீர், உணவு வகைகள் போன்றவை உடனடியாகவே அனுப்பப்பட்டன. இதனை விட யாழ் மாவட்டத்திலிருந்தும் வன்னி மாவட்டத்திலிருந்தும் வவுனியாவிலிருந்தும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், வவுனியாவைச் சேர்ந்த மக்கள், பல்வேறுபட்ட சிறப்புகளிலிருந்தும் மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற அம்பாறை மாவட்டங்களுக்கு என்ற உதவிகள் செய்யப்பட்டிருந்தன. இன்று இரண்டாவது முறையாக மீண்டும் பெருவெள்ளத்துக்குள் மக்கள் அவதிப்பட்ட சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. படிப்படியாக மழை ஓய்ந்து வருவதாகவும் சில தகவல்கள் கிடைக்கின்றன. திருகோணமலை, அம்பாறை, வவுனியா மாவட்டங்கள் உட்பட முன்றாகலை, அனுராதபுரம் போன்ற பல மாவட்டங்கள் இன்று மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக இருக்கின்றன. அரசாங்கம் எவ்வளவு தூரம் அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் இருக்கின்றனோ தெரியாது. ஆனால் அரசாங்கம் தன்னாலே என்ற சில சமைக்கப்பட்ட உணவு வகைகளை ஆகாயத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மக்களுக்கு விநியோகிப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இயன்ற வரை சர்வதேச சமூகம், எமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சர்வதேச சமூகத்திற்கும் எமது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் இந்த மக்களுக்கு உதவி செய்யும்படி அழைப்புகளை விடுத்திருக்கின்றார்கள். கூட்டமைப்பு என்பது ஒரு அரசியல் கட்சி மாத்திரம்தான். தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக வாதாடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அரசாங்கம் தான் இதில் பெரும் பங்கு வகிக்க வேண்டும். இருந்த பொழுதும் கூட நாங்களும் எம்மால் இயன்ற வரையில்
கடந்த முறை எவ்வாறு செயற்பட்டோமோ அதே போன்று இந்த மக்களுக்கு இயலக்கூடிய உதவிகளை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நன்றி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. இன்றைய சூழல் குறித்த சில விளக்கங்களை தந்திருந்தீர்கள். நேயர்கள் பலரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதற்காக GDBC.FM வானொலி குளோபல் தமிழ் நியூஸ் .net இணையதளம் சார்பாக எங்களுடைய ஊடகங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நேயர்களே, அது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதுவரை நேரமும் தற்போதைய இலங்கையினுடைய அரசியல் சூழல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடியிருந்தார். இடையிட்டு முன்னறிவித்தல் தர முடியாமலே இவ்வாறான சில உரையாடல்களை செய்கின்றோம். காரணம், அவர்களுக்கு நேரம் எப்பொழுது இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப உடனடியாக அவர்களோடு தொடர்பு கொண்டு சில விடயங்களை பேசிக்கொள்ளுகிறோம். எனவே நேயர்களே, GDBC.FM அன்பார்ந்த நேயர்கள் அதனை புரிந்து கொள்வார்கள். இடையிட்டு எங்களுடைய நாடு, எங்களுடைய மக்கள், சமூகம் குறித்த சில கடப்பாடுகளும் ஊடகங்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே அங்குள்ள நிலைமைகள் குறித்தும் எங்களுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், என்டர்டெயின்மெண்ட் என்பதோடு அந்த பிரதான விடயங்கள் குறித்தும் GDBC இடையிட்டு முக்கியமாக செயற்பட வேண்டிய விடயங்களிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த வகையிலே இவ்வாறான உடனுக்குடனான சில தகவல்களையும் விடயங்களையும் நாங்கள் இங்கு கலந்துரையாடல்களுக்கு எடுத்துக்கொள்வோம். இதுவரை நேரமும் இந்த கலந்துரையாடலை கேட்டுக்கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் குருபரன்.